எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. கேஸ் பிரச்சனை, அசிடிட்டி பிரச்சனை, ப்ளோட்டிங் பிரச்சனை, எதுக்களிப்பு பிரச்சனை, அடிப்படையான காரணம் எல்லாத்துக்குமே ஒன்று தாங்க, வயிறு சரியில்லை, அவ்வளோதான். மருந்து சாப்பிட்டா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா இருக்குது, அப்புறம் பார்த்தா திடீர்னு வருது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் பிடிச்சதை சாப்பிட முடியல, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட முடியல, வீட்டிலையே பிடிச்சதை சமைச்சு சாப்பிட முடியல. என்ன சாப்பிட்டாலும் இந்த கேஸ் தொந்தரவு, வலி, உப்புசம் எல்லாமே பாடாப்படுத்துது டாக்டர் அப்படின்னு நீங்கள் பல பேர் எனக்கு கேட்டது புரியுதுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான டயட் சார்ட்டு, இதை நீங்கள் தொடர்ந்து இந்த உணவு பட்டியலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேற்சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன இதுக்கு நம்ம உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு வயிற்று வலி, வாயு தொல்லை, உப்புசம், எதுக்களிப்பு என்ன பிரச்சனை இருந்தாலும் இனி மருந்து மாத்திரையே தேவையில்லைங்க. நான் சொல்லக்கூடிய இந்த சூப்பை குடித்தாலே போதும். இந்த சூப்பு எப்படி பண்ணணும்னு தெரியறதுக்கு காலையில் எஞ்சோன்னா டீ காஃபிலாம் கண்டிப்பாக குடிக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஜிஞ்சர் இருக்கு இல்லையா, இஞ்சி, இந்த வெந்நீரில் கலந்து நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரலாம். சில பேருக்கு அசிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ஆரம்ப காலகட்டத்தில் தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. போக போக அந்த இஞ்சி சாரோட கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்திக்கலாம். இல்லை இது எனக்கு ஒத்துக்கவே இல்லை டாக்டர்னு சொன்னீங்கன்னா சீரகம் இருக்கு இல்லையா, சீரகம் அகத்தை சீர்படுத்துவது, அதை ஒரு தண்ணியில் வச்சு கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி குடிச்சிட்டு வரலாம். அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது ஒத்துக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலை உணவு. நம்ம வீட்டில் பொதுவாக என்னங்க சாப்பிடுவோம்? இட்லி, தோசை, சாம்பார், சட்னி இதெல்லாம் சாப்பிட்டு வரோம் இல்லையா. இட்லி சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. தோசைனா ஆயில் சேர்க்காமல் தோசை சுட பாருங்கள், இந்த நான்ஸ்டிக் தவா அந்த மாதிரி. சாம்பார் சாப்பிட்லாங்க, அதில் நிறைய காய் போட்டு, காய்கறிகள், ஃபைபர் நிறைந்த காய்கறிகள் போட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. பெருங்காயம் எப்போவுமே சாம்பாரில் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் தொந்தரவு அது கட்டுப்படுத்தும். ஒரு நாள் தோசை அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா மறுநாள் கஞ்சி சாப்பிட்ற வழக்கத்தை வச்சுக்கோங்க. சுடுகஞ்சி இருக்கு இல்லையா, ரைஸ் போட்டு வச்ச சுடுகஞ்சி இருந்தாலும் சரி தான், இல்லை ஓட்ஸ் கஞ்சி இருந்தாலும் சரி தான், மாற்றி மாற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு வாழைப்பழமும் அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா வயிறு அப்படியே ஜென்டிலாக காம் ஆகிடும். ஒரு 11-11 வாக்கில் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தால் நீர் மோருங்க, அதில் உப்பு போட்டுக்கோங்க, இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் கலந்து குடிச்சிட்டு வரும்போது கேஸ் தொந்தரவு நீங்கி, ப்ளோட்டிங் நீங்கி, வயிறு அப்படியே ரிலாக்ஸ்டாக பிரீஸியாக இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்குங்க சாதம் சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச சாதத்தை சாப்பிடுங்க. இங்கே நம்ம எய்ம் அசிடிட்டியை குறைக்கிறது தவிர வெயிட்டை குறைக்கிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாதத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாதம் கம்மியாக சாப்பிட்டுட்டு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பாயில்டு வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, காய்கறிகளை அவிச்சு சாப்பிட்றது, இது நீங்கள் பண்ணிங்கன்னா சத்தும் கிடைக்கும், கேஸ் பிரச்சனையும் தீரும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாட்டில் கடைசியில் மோர் விட்டு சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க, இல்லை தயிர் விட்டு சாப்பிட்ற வழக்கத்தை வச்சுக்கோங்க. மோராக இருந்தால் அதில் ஜீரகம், இஞ்சி, வெந்தயம் இதெல்லாம், அப்புறம் பெருங்காயம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கூலிங் ஆகிடும் வயிறு. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நம்மள பல பேர் தேவையில்லாத டீ காஃபி பால் ஊற்றி குடிச்சிட்டு பஜ்ஜி போண்டான்னு சாப்பிட்டு தான் கேஸ்னால் தொந்தரவு பண்ணுறோம். நைட்டு வரைக்கும் தூக்கத்தை வரவிடாமல் எதுக்களிப்பெல்லாம் வர்றதுக்கு இது காரணமாக அமைதா. அப்போ சாயங்காலம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பச்சை காய்கறிகள் இல்லைனா ஏதாவது கடலை இதெல்லாம் கொஞ்சம் கேஸ் உள்ள ஐட்டமாக இருந்தாலும் பசிக்காக சத்துக்காக கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அதை பண்ணிங்கன்னா உடனடியாக ஒரு நீர்மோரோ இல்லைனா ஜீரக ஓட்டர் இருக்கு இல்லையா, இல்லைனா ஒரு வெதுவெதுப்பான வெந்நீரில் இஞ்சி சாறு இதை கூட நீங்கள் புளிஞ்சு விட்டு குடிச்சிங்கன்னா சாப்பிட்ட சாப்பாட்டுள்ள கேஸ் அப்படியே இது அப்சர்வ் பண்ணிடும். நைட்டு இரவு சாப்பாடு தாங்க ரொம்ப முக்கியம். எப்போவுமே தூங்குறதுக்கு மினிமம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ற வழக்கத்தை வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் மைல்டாக ஒரு வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. தண்ணி அப்பப்போ மிதமான ஹாட் வாட்டர் நிறைய குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கேஸ் தொந்தரவுக்கு ரொம்ப நல்லது. நைட்டு சாப்பாடு ரொம்ப லைட்டாக இருக்கணுங்க. 2 சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா, வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைனா இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஆயில் இல்லாமல் சாம்பாரில் உள்ள காய் நிறைய சாப்பிட்டு மிதமாக சாப்பிடுங்க. சூப்பு குடிக்கலாம், ரொம்ப நல்லதுங்க. வெஜிடபிள் சூப்பாக இருந்தாலும் சரி தான், சிக்கன் சூப்பாக இருந்தாலும் சரி தான். நீர் காய்கள் அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய் ஆகட்டும், தர்பூசணி ஆகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு கேஸை போக்குறதுக்கு உதவி பண்ணும். கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணுங்க. கேஸுங்கிறது உடம்புல அப்படியே ஓடிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சரியாக பண்ண முடியாமல் ஒரே இடத்துல உட்காந்துருக்கும். அதனால தான் அங்கங்கே தங்கிக்குது. திடீர்னு போய் தசையில் போய் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி தசை பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா, இது காரணம் இந்த கேஸ் தாங்க. சில பேருக்கு நெஞ்சில் போய் அடைச்சிட்டு ஹார்ட் அட்டாக் மாதிரியான பெயின் கூட வரும். ஆனால் உண்மையாக காரணம் கேஸாக இருக்கலாம். அப்போ கேஸுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக அந்த கையில் இந்த மாதிரி டக் டக் சத்தம் வரதில்லை, இதுக்கும் கேஸ் தான் காரணம் இல்லையா. அப்போ கேஸை உடம்புல ஓட வச்சுட்டு இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லைங்க. அது அங்கங்கே தங்கிக்கும் போது தான், முக்கியமாக வயிற்றில் தங்கும் போது தான் பிரச்சனைகள் வருது. கொஞ்சம் உடற்பயிற்சி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணால் இந்த பிரச்சனைகள் சரி பண்ண முடியும். அப்போ நான் சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், தண்ணி நிறைய குடிங்க, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், மைண்டில் ஒரு 20 நிமிஷமாவது வாக்கிங் போங்க. இதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக கேஸ் பிரச்சனை, தொந்தரவுகள் எல்லாமே தீர்ந்து ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ முடியும். முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு இது பயன்படட்டும்.
வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீருக்கும் வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி பார்க்க போகிற சூப்பரான ரெசிபி பார்த்திங்கன்னா குடலை சுத்தம் செய்யும் சுரைக்காய் சூப். இதற்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? சுரைக்காய் 1 கப் அளவில் நறுக்கி வச்சது, பூசணிக்காய் 1 கப் அளவில் நறுக்கி வச்சது, தக்காளி ஒரு முழு தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம் ஒரு 5 நல்லா இடித்து வச்சுக்கோங்க, பூண்டு ஒரு 4 பல் தோல் உரித்தது நல்லா இடித்து வச்சுக்கோங்க, நல்ல மிளகு 1 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கோங்க, ஜீரகமும் 1 டீஸ்பூன் அளவு தான், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இது ஒரு 3 டீஸ்பூன் அளவு, கொத்தமல்லி இலை சிறிதளவு, கடைசியாக தண்ணீர் 2 கப் அளவு. முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கரை வச்சுக்கோங்க. இந்த குக்கர் கொஞ்சம் சூடான அப்புறமா 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நன்மை பயக்கும் எண்ணெய்ங்க. நல்ல கொழுப்பு நிறைய இருக்குது, கெட்ட கொழுப்புலாம் இதில் கம்மியாக தாங்க இருக்குது. இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது, உடம்பை குளிர்ச்சி அடை செய்யும். இது எண்ணெய் நல்ல சூடான அப்புறமா ஜீரகம் போட்டு நல்ல எண்ணெயில் பொரிய விடுங்க. அதுக்கு கூடயே ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த நல்ல மிளகு இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்ல எண்ணெயில் பொரியணும் ரெண்டும். அதுக்கு கூடயே நறுக்கி நம்ம ரெடியாக வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதை போட்டு அதுவும் நல்லா பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயம் அதை அது கூட போட்டு நல்லா சேர்ந்து பொரியட்டும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் பூண்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நறுக்கி வச்சுருந்த தக்காளியை அது கூட போடுங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்த பூசணிக்காவையும் அது கூட போட்டுருங்க. நறுக்கி வச்சுருந்த முக்கியமான சுரக்காய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டாச்சுங்க. இந்த 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே பல விஷயம் இதில் போட்டிருந்தோம். இந்த 3 முக்கியமான காய்களையும் போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனோம். அது வரைக்கும் நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா 2 கப் தண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதில் விட்டுருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்குங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் நல்லா தூவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இந்த சூப்புக்கு பயன்படுத்தக்கூடிய சுரைக்காய் பூசணிக்காய் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து நல்லா இருக்குங்க. 95% மேலே இருக்குது. ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து நிறைய இருக்குது. இதுதான் உங்கள் வயிற்றை காப்பாற்றுது. கேஸ் தொந்தரவு எதாக இருந்தாலும் சரி தான், வயிறு வலி இருந்தாலும் சரி தான், ப்ளோட்டிங்காக இருந்தாலும் சரி தான், எதுக்களிப்பாக இருந்தாலும் சரி தான், எல்லாத்தையும் நீக்கி உங்களை பாதுகாக்குது. குக்கரை ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. நல்ல மீடியம் ஃப்ளேமில் விசில் வர வரைக்கும் அப்படியே கொதிக்கட்டும். குக்கர்லேருந்து 2லேருந்து 3 விசில் சத்தம் வர்ற வரைக்கும் அப்படியே அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரை இறக்கி வைக்க வேண்டியதுதான். நல்லா ஆறின அப்புறமா குக்கரில் மூடியை திறந்தீங்கன்னா சூப்பரான ஒரு சூப்பு உங்கள் முன்னாடி இருக்குங்க. இப்போ ஒரு பெரிய ஃபில்டர் எடுத்து அந்த சூப்பை நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா வடிகட்டணுங்க. அதில் உள்ள முழு தண்ணீர் சாரும் ஃபில்டர் வழியாக இறங்கணும். இப்போ நம்ம போட்ட எல்லா காயும் அந்த ஃபில்டரில் தங்கியிருக்கும் இல்லையா, அதை கொட்டிடாதீங்க. இப்போ தான் முழு சத்துக்கான விஷயமே நம்மளுக்கு வரப்போகுது. ஃபில்டர் பண்ணி சூப்போட தண்ணியை தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு ஒரு மிக்சியில் எல்லா காயவும் போட்டு ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்ல நைஸாக எல்லா காயும் மிக்ஸில் அடித்து அதை அப்படியே ஏற்கனவே வச்சுருந்த அந்த சூப் வாட்டர் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு சூப்பரான குடலை சுத்தம் செய்யும் பூசணிக்காய் சுரைக்காய் சூப் ரெடி. மறக்காமல் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த மல்லி இலை இருக்கு இல்லையா, கொத்தமல்லி இலை, அதை அப்படியே மேலே சூப்பராக ஒரு டிசைனாக தூவி விட்டுருங்க. ஸ்பூன் வச்சு கொஞ்சம் அதில் பரப்பிக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா சூப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்படியே எடுத்து குடிச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டுங்க.